இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். இந்த அதிகாரம் மோசேயினுடைய ஜபம். இந்த 90ஆம் சங்கீதம் மோசே தேவனிடத்தில் ஏறெடுக்கிற ஜபமாக இருக்குது. அவர் கேட்குறாரு, வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்து இருக்கும்படியா காலையிலே உமது கிருபையினாலே எங்களை திருப்தியாக்கும். ஏன்னா கர்த்தருடைய கிருபை காலை தோறும் அது புதிதாக இருக்கு இல்லையா? அதிகாலையில் நாம் தேவனை தேடும்போது அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினாலே தேவன் நம்மை தாங்குகிறார் இல்லையா? அதை மோசே அறிந்ததுனால தான் ஒரு சமயம் அவர் சொல்கிறார் இல்லையா, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொல்கிறார். அதுபோல் இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கிருபையை தாருன்னு சொல்லி காலையிலே எங்களுக்கு உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும்னு சொல்லி மோசே தேவனை நோக்கி வைக்கிற ஜப விண்ணப்பமாக இது இருக்குன்னு பார்க்குறோம். எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பப்பட்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்குங்கன்னு சொல்லி அதுக்கு அடுத்த வசனத்துலேயும் சங்கீதம் 90:15 மோசே சொல்லுகிறத பார்க்குறோம். சிறுமைப்பட்டாங்க. எகிப்தியர்கள் மத்தியில் அவர்கள் அடிமைகளாக ஆலோட்டிகளினால துன்பப்படுத்தப்பட்டாங்க இல்லையா? அந்த வருஷங்களுக்கு எல்லாம் தேவனே நீங்கள் எங்களை சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்குங்க. அவங்க 430 வருஷம் அந்த எல்லையில் வாழ்ந்தாங்க. 400 வருஷம் அவர்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு இருந்தாங்க. அப்போ படுத்தப்பட்ட அந்த நாட்களை எல்லாம் தேவனிடத்தில் அவர் கேட்குறாரு, நீங்கள் எங்களுக்கு அந்த நாட்களை எல்லாம் சந்தோஷமான வருஷங்களாக திரும்ப தாங்கப்பான்னு சொல்லி அந்த நாட்களை எங்களுக்கு மகிழ்ச்சியாக தாங்கன்னு சொல்லி தேவனிடத்தில் அவர் விண்ணப்பம் வைக்கிறத பார்க்குறோம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இது தாவீதுடைய சங்கீதம் இல்லையா? அந்த 23ஆம் சங்கீதம் நமக்கு பாதுகாப்பின் சங்கீதமாக இருக்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரணும். கர்த்தருடைய வீடாகிய அந்த நித்திய ராஜ்யத்தில் நீடித்த நாட்களாய் நாம் நிலைத்திருப்போம் என்கிற அந்த நிச்சயத்தை தாவீது உணர்ந்ததுனால தான் இந்த ஜபத்தையே அவர் எழுதியிருக்காரு. அதுபோல் இன்றைக்கி நாமும் நம்மளுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதே போல் நித்தியத்தில் நீடித்த நாட்களை அவரோடு கூட நாம் என்றென்றும் இருக்க போகிறோம். அந்த நிச்சயம் நமக்குள்ளும் காணப்படணும். சங்கீதம் 85:6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அப்போ கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்திருக்க தேவன் தம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டுமாய் சங்கீதக்காரன் இங்கே தேவனிடத்தில் கேட்குறார். உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய கிருபையை தாங்கப்பா, எங்களுக்கு உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் சொல்லி தேவனிடத்தில் அவர் விண்ணப்பம் வைக்கிறார். சங்கீதம் 86:4 பார்க்குறோம், ஆண்டவரே எனக்கு இறங்கும், நாள்தோறும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். அப்படிதான் தேவனை நோக்கி தாவீது நாள்தோறும் தேவனை நோக்கி கூப்பிடுறாரு இல்லையா? உமது அடியானுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை நான் உயர்த்துகிறேன். நாம் கூட தினந்தோறும் தேவனிடத்தில் நம்முடைய ஆத்மாவை உயர்த்தி தேவனை நோக்கி விண்ணப்பம் வைக்குவோம். தேவனை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துவோம். அந்த நாளுக்கு அவர் இறங்கும்படியாக அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 31:1 பார்க்குறோம், உமது கிருபையினாலே களி கூர்ந்து மகிழ்வேன். அவர் கிருபை நமக்கு இருந்தால் போதும். கிருபை யாருக்கு தரார்? தகுதி இல்லாத நமக்கு தேவன் பாராட்டுகிற ஈவு தான் அந்த கிருபை, அந்த தயவு இல்லையா? அதிலே நாம் களி கூர்ந்து மகிழணும். அதுதான், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்மா இவருடைய வியாகுலங்களை எல்லாம் அறிந்திருக்கிறீர்னு தாவீது சொல்கிறார். தாவீதை தன் சத்துருக்களும் தன் சொந்த மகனும் சவுல் ராஜாவும் அவரை துரத்தும் போது அவர் வனாந்தரத்திலும் குகையிலும் காடுகளிலும் அவருக்கு ஒளிந்து கொண்டு இருந்தார்னு பார்க்குறோம். அவர் தன் ஜீவனுக்காக தேவனிடத்தில் ஒரு நாளும் தன் உபத்திரவத்துக்காகவும் தன் ஆத்தும வியாகுலத்தை தேவன் அறிந்திருக்கிறார்னு சொல்லி தேவனிடத்தில் தன் இருதயத்தை ஆத்மாவை அவர் உயர்த்தினார்னு பார்க்குறோம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 3-5 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது இங்கே தாவீது சொல்கிறார், என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி இதோ பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலே உன்னை திருப்தியாக்குகிறார் என்று வேதவசனம் சொல்லுது இல்லையா? அப்போ கர்த்தர் இன்னைக்கு நம்ம அக்கிரமங்களை மன்னிக்கிறார்.
நம் வியாதியை அவர் குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். நம் பிராணனை அழிவுக்கு மீட்டு அதை நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய இரக்கத்தினாலே நமக்கு முடிசூட்டி நன்மையினாலே நம் வாயை திருப்தியாக்குகிறார். அதே போல் கழுகுக்கு ஒத்த சமானமான வயதுக்கு நம்மை திரும்ப செய்கிறார். கழுகு அது முதிர்ச்சி அடைந்த உடனே அது மலை உச்சிக்கு போய் அது காத்திருந்து தன் இறகுகளை எல்லாம் ஒன்றொன்றாக அது பீத்து எடுக்குமாம். அதெல்லாம் உதிர்ந்த பிறகு அதுடைய சரீரம் முழுக்க அப்படியே மொட்டை அடித்தது போல இருக்கும். மறுபடியும் அந்த இறகுகள் முளைக்கிற வரைக்கும் தேவ சமூகத்தில் காத்திருந்து தனது வயதுக்கு புது இறகோடு அது திரும்புகிறது போல கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து கழுகுக்கு ஒத்த பலனை நாமும் அடையணும். வயதுக்கு நாமும் திரும்புகிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் நம் வாயை தம்முடைய நன்மையினாலே நிரப்ப அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் காத்திருந்து தான் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிலிப்பியர் 4:4 சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போ கர்த்தருக்குள் எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னா தேவனை துதித்து அவரை பாடி மகிமைப்படுத்தி அவரை கீர்த்தனம் பண்ணுவது, தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவது, தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் தேவனை துதிக்கிறது. அப்படி நம்ம செய்து கொண்டிருக்கும் போது அவர் செய்கிற ஒவ்வொரு நன்மையினாலும் நாம் களி கூர்ந்து மகிழணும். சங்கீதம் 65:4 சொல்லுது, உம்முடைய பிரகாரங்களிலே வாசமாக இருக்கும்படி. அதே போல் தேவ சமூகத்திலே நாம் வாசமாக இருக்கும்படியாக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? அப்படி சேர்த்து கொண்டு இருக்கிறவர்களை எல்லாம் பாக்கியவான்கள் சொல்கிறார். அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டிலே நன்மையினாலே நாம் திருப்தி ஆகிறோம். அப்போ தேவ சபையில் எல்லாரும் பரிசுத்தவான்களும் கூடி நாம் அங்கே தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்மை நன்மையினாலே திருப்தி ஆக்குகிறார். எந்தெந்த காரியத்துக்கு நீங்கள் வாஞ்சியோடு ஆலயத்துக்கு போகிறீங்களோ அந்த காரியத்திலே தேவன் உங்களை நன்மை உண்டாக நினைத்தருள்வார். சங்கீதம் 36:7-8 பார்க்கும்போது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால தான் மனுபுத்திரர் உம்முடைய செட்டையின் நிழலை வந்தடைகிறார்கள். தேவனுடைய கிருபை பெரியது, அவர் இரக்கம் பெரியது இல்லையா? அவர் தயவுள்ள தேவன், அவர் மன்னிக்க தயப்படுத்தவர். அதனால தான் மனுபுத்திரர்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் வராங்க. அவர் சட்டையின் நிழலை அடைகிறாங்க. அவர் கரத்தின் நிழலை நம்மை மூடி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 63:3-6 பார்க்கும்போது, ஜீவனை பார்க்கலாம் அவருடைய கிருபை நல்லது என்று வேத வசனம் சொல்லுது. அப்போ அந்த கிருபை இருந்தால் போதும். அதுதான் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்று ஏசாயா 54:10 பார்க்குறோம். அப்போ என்ன காரியம் மலையும் பர்வதமும் விலகி போனாலும் கர்த்தருடைய கிருபை என்னைக்கும் நமக்கு மாறாது இல்லையா? அதனால தான் நம் ஜீவனை பார்க்கலாம் அவர் கிருபை நல்லது. அதனால் நம் உதடுகள் அவரை துதிக்கும். ஜீவனுள்ள நாள் மட்டும் உம்மை நான் துதித்து உம் நாமத்தை சொல்லி கையெடுப்பேன்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். அதே போல் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்பினால் உள்ள உதடுகளாலே உம்மை போற்றும்னு சொல்கிறார். அப்படி தேவன் அவர் நன்மையினாலே நம்மளை திருப்தி ஆக்கும்போது நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல, கொழுமையுள்ள பதார்த்தங்களை உண்டது போல எப்படி நம் வாய் திருப்தியாக இருக்குமோ அதை போல் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நாம் தேவனை போற்றும் போது கர்த்தர் அப்படியாக நம்மை வாயை நன்மையினாலே திருப்தியாக்குவார். சகரியா 9:17 பார்க்குறோம், அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியதுன்னு வேத வசனம் சொல்லுது. அதனால தானியத்தினாலே வாலிபரையும் புது திராட்சை ரசத்தினாலே கன்னிகையையும் தேவன் வளர்த்து கொடுக்கிறார்னு பார்க்குறோம். அப்போ அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய திராட்சை ரசத்தினாலும் தேவன் இன்னைக்கு வாலிபரை எப்படி வளர்க்கிறார், கன்னிகைகளை எப்படி அவர் வளர்க்கிறார்னு பார்க்குறோம். அப்போ அதை போல் இன்றைக்கி அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலும் அவருடைய கிருபையினால் இன்றைக்கி நம்மையும் தேவன் திருப்தி ஆக்குவார். இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே நிலையில்லை இல்லையா? வாழ்நாளெல்லாம் நம்ம மகிழ்ந்து களி கூறணும்னா நம் தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள்னால நமக்கு திருப்தி வராது. தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும்போது தான் நாம் திருப்தி அடைய முடியும். அதனால் தினந்தோறும் தேவனுடைய கிருபை நம் வாழ்நாளெல்லாம் நம்மை மகிழ்ச்சி ஆக்கும். அதனால் காலைதோறும் ஒரு கிருபை புதிதாக இருக்கிறதுனால கர்த்தரை
கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் அவரை தேடும்போது அவர் நமக்கு கிருபையினாலே, அவருடைய அன்பினாலே, அந்த கிருபையின் வார்த்தையை காலையிலே நமக்கு கொடுத்து அந்த நாளை ஆசீர்வதித்து நம்மை அவருக்குள்ளாக மகிழ்ந்து களிகூற பண்ணுவார். இதுதான் மோசே தேவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்த ஜப விண்ணப்பமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆமென்.